மிஸ் நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை கசின்ஸோட எபிசோட் 4 பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ள வாங்க. இது இமேஜினேஷன் ஸ்டோரி தான், மற்றபடி வேறு எதையுமே நான் மீன் பண்ணலை. என்கிட்ட வந்து அதை மீன் பண்ணுறீங்களா இதை மீன் பண்ணுறீங்களான்னு யாரும் கேட்கக்கூடாது. ஓகேவா? ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, ஒயனோட அம்மாவும் ஒயனும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஒயனுக்கு அவங்க அம்மா பேச பேச செம்ம டென்ஷன் ஆகுது. அவங்க ஃபுல்லாக பேசி முடிச்சிட்டாங்க. ஒயன் அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு, என்ன நினச்சிட்ருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்கேன்னா, அஸ்வின் உன் லைஃபுக்கு வேணான்னு நினைக்கிறேன். அம்மா என்னம்மா நீயா தான் ஒரு நாள் சொன்ன அஸ்வின் அத்தை பையன், அவனே நீ லவ் பண்ணு, அவனையும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. இப்போ என்னன்னா அது வேணான்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு இதோ சொல்கிற. என்னை பற்றி யோசிக்க மாட்டியா? ஏம்மா உனக்கு அடுத்தவங்க மட்டும் தான் எப்போவுமே தோணுவாங்களா? நான் தோணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாகி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே பாரு வயன், நீ எமோஷ்னல் ஆகணும்னு அம்மா எதுவுமே சொல்லலை. எல்லாமே ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. அந்த குழந்தைக்கு அம்மா வேணாம்மா, சொல்லுடி சொல்லு. இத்தனை விஷயமா என் கூட இருக்கேன், ஒன்றால் நான் இல்லாமல் இருக்க முடியுமா? நீ அழுது தயவுசெய்து ட்ராமா பண்ணாத. உங்கள் அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு, உங்கள் சப்பனவங்களை அரைஞ்சிட்டாங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. அழுது ட்ராமா பண்ணுறேனா? அவனுக்கு வந்து அதாண்டி வழி தெரியும். அந்த குழந்தை இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்கா? அதனால தான் நான் அப்படி யோசித்தேன். ஒரு நல்ல அம்மாவை நான் யோசிச்சிருக்கேன், ஆனால் நீ ஒரு பொண்ணாக கூட யோசிக்க மாட்டேங்கிற அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த கோஷ்டி ரூமுக்கு போயிருப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உங்களுக்கு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக அந்த ஹாலில் போய் உட்காந்துட்டீங்க. ஹாலில் பார்த்தா குழந்தைய படுக்க வச்சுட்டு பாய்ஸ் 7 பேரும் சுற்றினா அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. குழந்தைய வந்துட்டு அப்பப்போ பார்க்குறாங்க. அவள் வந்து அமைதியாக கையும் காலையும் ஆட்டிக்கிட்டே எல்லோரும் ஒவ்வொன்றும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் லேப்டாப்பில் பண்ணுறான், ஒருத்தர் ஃபோனில் பண்ணுறான், ஒருத்தர் டேப்பில் பண்ணுறான். எல்லாம் அவன் ஒர்க் பார்த்துட்டே தான் பாப்பா பார்த்துட்ருக்கான். பாப்பா வந்து 7 பேர்த்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அவள் பாட்டு கையை காலம் ஆட்டிட்டு படுத்துருக்கான். நீங்கள் என் லைஃப்பில் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரில. அஸ்வின் என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரேக்கப் பண்ணிக்கோங்கிறான். எங்கள் அம்மா என்னென்னா ஒரு பொண்ணாக கூட நீ யோசிக்க மாட்டேங்கன்னு நான் சொல்லுது. ஆனால் யாருமே என்னை பற்றி யோசிக்கவே இல்லை. நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற கேட்க ஒருத்தரில்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. மம்மி பண்ணிட்டே தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. கரெக்டாக வந்து ஜிம்மின் உங்களை பார்த்துருப்பான். அவங்க என்னாச்சு அப்படி சொல்லி நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க. அவன் வந்து லேப்பில் ஒர்க் பண்ணிட்டு உங்களை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டிருப்பான். நீங்கள் ஒன்றும் இல்லை, சரி இல்லை ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. இல்லை எனக்கு அஸ்வினுக்கு சண்டை. ஓ சரி அப்படி சொல்லிட்டு ஜிம் நண்டா ஒர்க் பார்த்துட்ருக்கா. நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு எங்கேயோ கிளம்புறீங்க. உங்களை பார்த்துட்டு அவன் எங்கே போகிற அப்படின்றா. நீங்கள் ஆரம் பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் வந்து டைரெக்டாக கிளம்பி இப்போ உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. அங்கே யாருமே இல்லைல்ல. நீங்கள் வேகமாக போயிட்டு உங்கள் ரூம் டோர்லாம் ஓப்பன் பண்ணி இப்போ உங்கள் ரூமில் உட்காந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் அம்மா சொன்ன ஒவ்வொன்றும் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அம்மா சைடு யோசிச்சா அது கரெக்டாக இருக்குது. பட் என்னால் என்ன பண்ண முடியும்? அஸ்வின் என்னை நம்பி இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் மாற்றி மாற்றி தோணிகிட்ருக்கு. நீங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கே வரல. உங்கள் அம்மா கேட்டிருப்பாங்க பாய்ஸ்கிட்ட எங்கடா வயனை காணான்னு. எல்லா வயன் வந்து வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு. சரி யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை விட்டுட்டாங்க. நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரவே இல்லை. குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். யார் எவ்வளோ சமாதானம் பண்ணாலும் அவள் அழுகி நிறுத்தவே இல்லை. கடைசியாக 7 பேரும் மாற்றி மாற்றி தூக்கிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக நடந்து அப்படி இப்படின்னு தான் பாப்பா பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க. ஒரு 6 மணி போலே வீட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா 7 பேரும் பாப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கானுங்க. ஒருத்தன் கண்ணில் கூட துள்ளி கொடுத்து உங்கிற மாதிரி அடையாளமே தெரியல உங்களுக்கு. பார்க்குறீங்க அப்படியே 7 பேர் ஃபேஸை டல்லாம் வச்சுட்டு பாப்பா வந்து பார்க்குறானுங்க. பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா. அவள் வந்து ஜிமின் கையில் இருக்கா. ஜிமின் அப்படியே பாப்பாவை பார்த்துட்டே இருக்கான். அவள் பாட்டு க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் என்னாச்சு நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா? உங்களை பார்த்துட்டு நீ ஏன் நைட்டு வரல? நீங்கள் அப்படியே வீயை பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு பாப்பா உனக்கு தேடுனா தெரியுமா? அவள் செம்ம அழுக. நீ ஏன் வரல? நான் ஃபோன் பண்ணேன் நீ எடுக்கவே இல்லை அப்படிங்கிறான். ஜின் உங்களை பார்த்துட்டு குழந்தைக்கு எங்களால் பால் கூட ஃபீட் பண்ண முடியல. அவள் வேணாம் தட்டிட்டு ஒரே அழுக அப்படின்னே நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ நம்ம லைஃப் இதுதானோ? நம்ம இக்னோர் பண்ண நினச்சா அப்போ அந்த குழந்தை அப்படி சொல்லிட்டு உங்கள் மைண்டை ஓடிட்டுருக்கு. நீங்கள் ஜிமின் கையிலேருந்து குழந்தைய வாங்கிட்டீங்க. ஜிமின் உங்களை அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. நீங்கள் போய் 7 பேர் தூங்குங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் போய் தூங்குங்க, நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு 7 பேரும் போயிட்டாங்க. இப்போ பாப்பாவை தூக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூம் போயிட்டீங்க. அவன் வந்து கரெக்டாக நீங்கள் வாங்கணுமே முழிச்சிருப்பா. அவன் உங்களை பார்த்து கையும் காலையும் ஆட்டிகிட்ருக்கா. நீங்கள் என்னாச்சு? என்னாச்சு என் தங்கத்துக்கு? மேடம் என்னை ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களோ? என்னோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் என்னால் இருக்க முடியலையா? அப்படிங்கிறீங்க.
அப்படி சொல்லிட்டே இருக்கா. நீங்கள் சிரிச்சிட்டேன்னு அவள் கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் அம்மா வராங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, என்னம்மா என்ன நைட்டு ஃபுல்லாக யோசிச்சியா? யோசித்தேன். என்ன தோணுது உனக்கு? அம்மா என்னால் அஸ்வினை விட முடியாதுன்னு தோணுது. ஒயின் சத்தியமாக வேணி எனக்கு உன்னை ஏன்டா பெத்தோன்னு தோணுது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அம்மாவா இருக்கடி நான் கேட்டுட்ருக்கேன். அஸ்வினை பற்றி யோசிக்கிற. அவன் நீ இல்லைன்னா இன்னொரு பொண்ணுன்னு போயிட்டே இருப்பான். ஆனால் இந்த குழந்த நீ இல்லைன்னா வேறு அம்மான்னு போகுமா? சொல்லுடி மா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. ஆனால் ஒயின் என் வயிற்றில் நீ இப்படி ஒரு பிள்ளையாக நினச்சி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டுக்கு உங்கள் கையிலேருந்து குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஷோ அப்படி இருக்குது. கரெக்டாக பார்த்தா அஸ்வின் தான் கால் பண்ணுறா. நீங்கள் சொல்லு அஸ்வின் எங்கே இருக்கா? வீட்டில் தான். வெளியே போகலாமா? சரி வரேன் அப்படி சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு கிளம்பி வெளியே வரீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க. உங்கள் அம்மா கையில் தான் குழந்தை இருக்குது. எங்கே போகிற? அஸ்வின் பார்க்க. உன் லைஃப் தானே பார்ப்பேன் அப்படி சொல்கிறீங்க. இந்த வயசுது கிளம்பிடு, அம்மான்னு கூட கூப்பிடாது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பாட்டு குழந்தைய வச்சுட்டே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து வெளியே போயிட்டீங்க. உங்கள் அத்தை உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் பையன் அவளை இப்படி திட்டுறீங்க? பாய்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். அப்படியே உங்கள் அத்தைக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கு. என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்புறம் குழந்தைக்கு அம்மா வேணாமா? அம்மா இல்லாமல் ஒரு பெண் குழந்தை இந்த வளர்த்த வளர்றது அவ்வளோ கஷ்டம். அது அவன் 7 பேருனாலையும் குழந்தைய சமாளிக்கவே முடியல. நேற்று நைட்டு பார்த்தீங்கல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நம்மளும் தானே அதை ட்ரை பண்ணணும், எதுவுமே முடியல. அதே ஒயின் வந்து பார்த்தா போதும் அழுகை நிறுத்திக்கிறான். அவள் கை கிட்ட போயிட்டா போதும் துள்ளி கூட அழுகிறதில்ல. கொடுக்குற பாலெல்லாம் குளிக்கிறா. குளிக்க வச்சா அழகாக சமத்தாக குளிச்சுட்டு வர்றா. அவள் என்ன பண்ணாலும் இவள் சைலண்ட்டாக இருக்கா. அப்போ இந்த குழந்தைக்கு அவள் அம்மாவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. அந்த குழந்தை என்னால் போய் இந்த குழந்தையோட ஆசை கெடுக்க முடியாது. ஆனால் ஒயின் அஸ்வினை லவ் பண்ணுறா. அஸ்வின் லவ் பண்ணி கிழிக்கிறா. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அந்த அஸ்வினுக்கு இவளை இப்போயே கல்யாணம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா என்னை பிரேக்கப் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். அப்போ ஒரு ரீசன் இல்லாமல் அவன் எப்படி பேசுகிறா? ரீசன் இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் யோசிக்கிறாங்க. தெரியல, போய் பேசுகிறாங்கிறா. என்ன நினச்சி பண்ணுறாலும் தெரியல. எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஏன்டா இப்படி ஒரு பிள்ளை பெற்றுருக்கு. நிறைய இதே நான் சொல்கிற பேச்சு கேட்குற பிள்ளையா இருந்தால் சரிமான்னு இருக்கும். சரி சொல்ல அவ்வளோ வலிக்குது அவளுக்கு. அவளை ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? விடுங்க. இவனுங்க 7 பேருமே சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த டைமில் நீங்கள் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறது நல்லா இல்லை. இவங்க 7 பேரும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படியே உங்கள் அத்தை வந்துட்டு உங்கள் அம்மாவை அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் தான் பார்த்துட்ருக்காங்க. குழந்தைக்காக இவனுங்க 7 பேரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அவளையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அத்தை பார்த்துட்டு குழந்தைக்காக எல்லாரும் உங்கள் லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறது சரி, வாழ்வாங்களா? அவங்க 7 பேருக்கும் எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கோ அதே மாதிரி ஒயனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. 2 பேரும் வாழ்க்கை துணையாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஒயன் அதை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவள் ஆல்ரெடி உன் மனசில் அஸ்வின் வச்சுருக்கா. அஸ்வின் வச்சு கிளிக்கிறா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து கடுப்பாக தான் இருக்குது. அப்படியே அன்றைக்கி கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்படியே உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் வந்து அஸ்வினை பார்க்க போயிட்டீங்க. நீங்களாம் அஸ்வினோட காஃபி ஷாப்பில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அஸ்வினை பார்த்துட்டு நேற்று அம்மா என்கிட்ட பேசினாங்க. டெய்லி இருந்தாலும் உங்கள் அம்மா வந்துட்டு பேசுகிறாங்க. அஸ்வின் நீ ஏன் வர ரொம்ப சலிப்பாக பேசுகிறேங்கிட்ட? அவ்வளோ சலிச்சு போயிட்டேனா? சலிச்செலாம் போல அஸ்வின் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு என்னதான் நீ பண்ணலான் இருக்க? என்ன பண்ண சொல்கிற அஸ்வின்? கொஞ்சமாச்சும் நீ ஏன் சைடு இருந்து யோசியே. உங்கள் வீட்டுக்கு போ, ஃபஸ்ட்டு போயிட்டு உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு போ, பொறுமையாக பேசு, ஏதாச்சும் பேசு. அம்மா என்கிட்ட நேற்று பேசினாங்கன்னு நான் சொன்னேன். அது என்னன்னாச்சு நீ கேட்டியா? சரி என்ன பேசினாங்க? அம்மா அவங்க 7 பேரும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. அஸ்வின் நிமிஷம் அப்படியே ஷாக்கில் எழுந்திரிச்சிட்டான். சின்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் பார்க்குறான். நீங்கள் அஸ்வினை பார்த்துட்டு இப்படி பார்த்தா நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா என்கிட்ட அதான் சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு அம்மாவாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அஸ்வின் உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு முறைக்கிற? நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை ஏதாவது திட்டு, இப்படி முறைச்சா என்ன அர்த்தம்? அஸ்வின் உங்களை பார்த்துட்டு இதெல்லாம் நல்லாவே இல்லை ஒயின். சி அந்த சொத்துக்காக அந்த 7 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நீங்கள் அஸ்வின் அம்சம் ஷாக்கில் பார்க்குறீங்க. சொத்துங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணவும் இல்லை. எனக்கு உங்கள் சொத்தும் தேவையில்லை. நீ எதுக்கு அஸ்வின் இப்படி பேசுகிற? பொய் சொல்லாதடி. என்னதான் இருந்தாலும் உன் புத்தி அப்படி தானே போகும். பொம்பளை புத்தி அப்படி தான் போகும். அப்படியே சொத்தை கண்ணனி போயிடுவாளுங்க. நீங்கள் அப்படி தானே போக வர, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படி டாப்பிக்கே பேசினா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கீங்க. ரிட்டன் அஸ்வின் வந்து உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவனை பார்த்துட்டு அப்போ உன் சொத்து அந்த குழந்தைங்க பேருக்கு போயிருமா? நீங்கள் அப்படியே அஸ்வினை பார்த்துட்டு இல்லை எனக்கு புரியல. உன் சொத்து அந்த குழந்தை பேருக்கு போயிருமா? நீங்கள் அப்படியே அஸ்வினை சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. உன்னை லவ் பண்ணி வேஸ்ட்டு, ஒரு சொத்து கூட கிடைக்கல. நீங்கள் அப்படியே உங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. நீங்கள் டோட்டலாக சைலண்ட்டு. அஸ்வின் பாட்டுக்கு போகிறான். உங்களுக்கு
இன்னும் பேசுறதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு பாய்ஸோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. அங்கே வெளியே வந்து வீ தான் உட்காந்துருக்கான். நீங்கள் போய் வீ கிட்ட உட்காந்துட்டு நான் ஒன்று கேட்குவான். கேளு அப்படி சொல்லிட்டு வீ வந்து லேப் பார்த்துட்ருப்போம். அந்த மூடி வச்சுட்டா. நீங்கள் வீயை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு 2 இயர்ஸாக ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தா. ஓகேவா? ஓகே அப்படி சொல்லிட்டு வீ உங்களை பார்க்குறான் சின்சியராக. திடீர்னு அந்த பொண்ணோட வீட்டை ஒரு ப்ராப்ளம். அதாவது அந்த பொண்ணோட மாமா இருக்காங்கல்ல, அம்மா, அவங்களோட பையனோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அப்படி சொல்லிட்டு வீ சைலண்ட்டாக பார்க்குறான். அந்த குழந்தைக்கு வந்து அம்மா வேணும். இந்த பொண்ணு வந்து நல்லா அந்த குழந்தைய பார்த்துக்கிறனால அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு தான் ஆல்ரெடி லவ் பண்ணுது. அதனால் போய் அந்த பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லுது. இந்த மாதிரி வீட்டில் சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணேன்னு கேட்குது. அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான், உன்னோட சொத்து யார் பேருக்கு போகும்னு கேட்குறான். இதுக்கு என்ன சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்றீங்க. உங்களை பார்த்துட்டு உண்மையாக லவ் பண்ணுறவனா இருந்தால் உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, அந்த கல்யாணம் வேணாம், அந்த குழந்தைய வேணால் நம்ம கூப்பிட்டுக்கலான்னு சொல்லுவான். இல்லைனா அந்த குழந்தை எதுக்கு நம்ம பார்த்துக்கணும், நம்ம லைஃப்பை பார்க்கலாம் வான்னு சொல்லுவான். இது ரெண்டும் லவ். ஓகேவா? அது சொத்து யார் பேருக்கு போகும்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக சொத்துக்காக தான் லவ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதாவது நடிச்சிருக்கான். அது உண்மையான காதல் இல்லை. நீங்கள் எப்படியே வீயை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. அதான் ட்ரூத்து. இவனை வேறு யார்ட்டாச்சும் கேட்குறியா? எனக்கு இவ்வளோ தான் தெரியும். சரி அப்படின்ட்டிங்க. வீ வந்து அப்படியே உட்காந்துருக்கா. நீங்கள் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் அம்மாவோட ரூமுக்கு தான் போகிறீங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, எனக்கு என்ன புரியலான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட பேசலான்னு சொல்லி போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து யார்ட்டையும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அஸ்வின் வேணும் உனக்கு? இங்கே பாருங்கள், நான் உங்கள் பொண்ணு லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன ரீசன் சொத்துக்காக தான். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியே அந்த பேசுகிற சவுண்ட் கேட்டு உங்கள் அம்மா சைலண்ட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு அந்த ஃபோனில் பேசுறது கேட்கல, உங்கள் அம்மா பேசுகிறது நல்லா கேட்குது. என்ன பேசுகிற நீ? அவ்வளோ உண்மையாக தான் லவ் பண்ணேன். நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? உங்கள் பொண்ணோட பேரில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு தான் கேட்டேன். நான் என்றைக்குமே வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. சொத்து எவ்வளோ இருக்குன்னு தானே கேட்டேன். உங்கள் அம்மாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க உங்கள் அம்மா, அஸ்வின் என்ன பேசிகிட்டு இருக்க அஸ்வின்? அவள் உன்னை அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறா, நீ என்னன்னா அவள் சொத்துக்காக தான் லவ் பண்ணி என்கிட்டயே சொல்கிறேன். பாருங்கள் ஆண்டி, நான் அவள் கூட 2 வருஷம் சுற்றிருக்கேன். அவளுக்காக நிறையா செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாது, என் பேரில் அந்த 1 ஏக்கரை எழுதி வைங்க. அவளுக்கு செலவு பண்ணுறதுக்கு அந்த 1 ஏக்கரா? உங்கள் பொண்ணை அவ்வளோ செலவு பண்ண வைக்கல, பட் அவளுக்காக நான் அந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணல. அதுக்கு எனக்கு காசு வேணும்ல, எனக்கு அந்த 1 ஏக்கரை எழுதி வச்சுருங்க, அவ்வளோதான் அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்து ஃபோனை வெடுக்குன்னு வாங்கி பார்க்குறீங்க, அது அஸ்வின் தான் சேவ் பண்ணியிருக்கு. நீங்கள் எப்படி உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன பேசுகிறான் இவன்? உங்கள் அம்மா அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன பேசுகிறான் இவன்? உங்கள் அம்மா, அவன் உன் கூட இவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக 1 ஏக்கர் நிலம் கேட்குறான். நீங்கள் அப்படியே செம்ம கடுப்பாயிட்டீங்க. அஸ்வின் அறிவு இருக்கா இல்லையா அஸ்வின்? இங்கே பாரு வயன், உண்மையை சொன்னால் எனக்கு உன் மேலே லவ் கிடையாது. ஓம் பேரில் இவ்வளோ இடம் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த சொல்கிறான். நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. எல்லாமே ஓம் பேரில் இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எல்லாத்தையும் என் பேரில் மாற்றி பிஸ்னஸை பெருசு பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்காக தான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். இப்போ என்னன்னா சும்மா உங்கள் அம்மா உள்ளே வந்து குட்டையை குழப்பிட்டுருக்கு. எனக்கு 1 ஏக்கராச்சும் வேணும், இத்தனை நாள் உன் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி அங்கிட்டு எரிஞ்சிட்டிங்க. உங்கள் அம்மா உங்களை சைலண்ட்டாக பார்க்குறாங்க. நீங்கள் என்னம்மா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன ஒன்றும் இல்லை, அம்மா இப்படி இருக்கான், அம்மா நான் உண்மையாக தான்மா லவ் பண்ணேன், அம்மா ஒன்றும் இல்லடி உட்காரு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. நம்ம பாய்ஸ்க்கு வந்து நீ அழுகிற சவுண்ட் கேட்கவும் 7 பேர் சைலண்ட்டாக பார்க்குறாங்க. குழந்தை வந்து ஜேகப் கையில் இருக்குது. குழந்தை வந்து நீங்கள் அழுகுறத பார்த்துட்டீங்க, குழந்தையே அழுகுது. பாய்ஸ்க்கு 7 பேருக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல. 7 பேர் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் அத்தையும் வந்திருப்பாங்க. மற்ற வேமா நவுத்திட்டு என்னாச்சுடா? தெரிலம்மா, என்ன அழுதுட்ருக்கா, என்னன்னு தெரிலம்மா அப்படி சொன்னோன்னே 2 நவர் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே வராங்க. நீங்கள் உங்கள் அம்மா ஹக் பண்ணிட்டு அப்படி எழுவுறீங்க. உங்கள் அம்மா சமாதானம் பண்ணிட்டே இருக்காங்க, முடியவே இல்லை. அதுங்காத்தி உங்கள் அத்தை வந்து சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அம்மா ஒன்றும் இல்லடி, என்ன சுத்தமாக முடியலம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்கள் வாய்ஸ் அழுவுற வாய்ஸ் கேட்க பாப்பா பயங்கரமாக அழுவுறா. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறீங்க. ஜேகப் கையில் தான் பாப்பா இருக்கா, பட் அவள் உங்களை கையை காட்டி கத்தி அழுதுட்டுருக்கா. நீங்கள் உங்கள் கண்ணை தொடச்சிட்டு வேகமாக ஜேகப் கிட்ட வரீங்க. பாய்ஸ் அப்படியே எல்லாம் சைலண்ட்டாக பார்க்குறாங்க. நீங்கள் ஜேகப் கையிலேருந்து குழந்தை விட்டு ஒன்றும் இல்லை அழாத ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. பாப்பா அப்படியே கொஞ்சமாக சைலண்ட்டாக அவங்க அம்மா உங்களை பார்த்துட்டு, தெரியுதா வைன், இதான் நீ அந்த குழந்தைக்காக சின்ன போய் வாழு. கண்டிப்பாக அஸ்வின் இப்போ உன் லைஃப்பில் வரமாட்டான். இப்போயே சொத்துன்னு பேசுகிறான். அவன் உன் லைஃப்பில் வருவான்னு நினைக்கிறியா? வரமாட்டான். நீ ஒழுங்காக அந்த குழந்தைக்காக உன் லைஃப்பை வாழ ஸ்டார்ட் பண்ணு. டக்குன்னு எதுக்கு
எங்கள் குழந்தைக்காக அவள் லைஃப்பை வாழணும், இல்லை எங்களுக்கு புரியல அப்படி சொல்லிட்டு ஆரம்பி கேட்குறான். ஜின்னும் ஏத்த எப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஷார்ட்டில் அடுத்தடுத்து கேட்டுட்ருக்காங்க. உங்கள் அத்தை வந்துட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, உங்கள் கையில் தான் பாப்பா இருக்குது, இங்கே பாருங்கடா 7 பேரும் அம்மா சொல்கிறத கேட்பீங்களா அப்படி சொல்லிட்டு லைட்டாக தலையை மட்டும் ஆட்டுறாங்க. என்ன 7 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படியே 7 பேருக்கும் செம்ம ஷாக்கு. அம்மா என்ன பேசுகிற அப்படி சொல்லிட்டு அம்மா ஜிமின் எந்திரிச்சிட்டான். அவங்க அம்மா பார்க்குறாங்க. சுகர் செம்ம டென்ஷன் ஆகிட்டா. ஏம்மா என் ஒய்ஃப் இருந்து 1 வாரம் கூட ஆகலை, அதுங்காட்டி அடுத்த கல்யாணத்தை பற்றி பேசுகிற. உங்களுக்காக நான் பேசுகிறேன், அந்த குழந்தைக்காக நான் பேசுகிறேன், டென்ஷனை கலப்பாது அப்படி சொல்லிட்டு எல்லாம் செம்ம கடுப்பாயிட்டாங்க. எல்லாம் மாட்டி மாட்டி எந்திரிச்சு கத்திட்டு இருக்காங்க. 7 பேர் வாய் முடுறீங்களா இல்லையா? அப்படியே 7 பேர் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அந்த குழந்தைய உங்கள் 7 பேர்னாலையும் பார்த்துக்க முடியாது, அவள் இல்லாமல் உங்களால் பார்த்துக்கவே முடியாது. சேம் டைம் இப்போ அவளோட லைஃப்னு பார்த்தா அஸ்வின் அவளை விட்டுட்டா, புரியுதா இல்லையா? அஸ்வினுக்கு அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அவளோட லைஃப் அடுத்து அவள் வேறு பையனை கல்யாணம் பண்ணிட்டா. இந்த குழந்தைய அவளாலலாம் பார்த்துக்க முடியாதுடா. இந்த குழந்தைக்கு இப்போ யார் இருக்கு அம்மான்னு சொல்ல? அந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சு வாய் திறந்து அம்மானுக்கு பிடிச்சா அது ஒயனா மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் இப்படி முடிவு பண்ணியிருக்கோம். பாய்ஸ்க்கெலாம் சின்ன லூஸு மாதிரி பேசுகிறீங்க அப்படி இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசலை. உங்களுக்கு வந்து அஸ்வின் வந்து உன்னை ஜஸ்ட்டு பணத்துக்காக தான் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை, 1 ஏக்கராச்சும் எனக்காக எழுதி வைங்க அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு நீங்கள் இங்கே எதையுமே மீன் பண்ணவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தை கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த 7 பேத்தையும் சமாளிக்க முடியவே முடியாதுன்னு 7 பேரும் எந்திரிச்சிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறீங்க அத்தை உங்களை பார்த்துட்டு. ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து குழந்தைய தூக்கிட்டு அவங்க 7 பேர் இருக்க ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இன்னும் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் உள்ளே போனோன்னே 7 பேர் சைலண்ட்டாக உங்களை பார்க்குறாங்க. பட் ஆளுக்கு ஒரு சைடு தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் பேசலாமா? சரி அப்படி சொல்லிட்டு 7 பேர் வந்து உட்காராங்க. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கும் உண்மையாக சொன்னால் அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. உங்கள் அம்மா பேசுகிற மாதிரி எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி என்னால் பேசவும் இல்லை, எனக்கு சத்தியமாக விருப்பமும் இல்லை. ஆனால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியே 7 பேரும் எனக்கு என்ன பேசுகிற நீ? உங்களுக்காக இல்லை, இந்த குழந்தைக்காக. என்னால் வந்துட்டு என் லைஃப்பை இன்னொருத்தர் கூட திருப்பிலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் அப்படியே என்னை விட்டுருங்க. நீங்கள் பாட்டுக்கு என்னை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு குழந்தை கூட இருந்துக்கிறேன். உங்கள் 7 பேர் லைஃப்பில் நான் வரக்கூட மாட்டேன். நீங்கள் குழந்தை கூட மட்டும் ஜாலியாக இருந்துக்கோங்க, அது போதும் எனக்கு. சரி எதுவுமே வேணாம். ஒயின் உன்னோட லைஃப் இன்னும் இருக்குது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அஸ்வின் மட்டும் தான் உன்னோட லைஃப்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அஸ்வின் என்னோட லைஃப்னு உண்மையாக நினச்சிட்டு தான் இருந்தேன். அப்படியே 7 பேர் சைலண்ட்டாக பார்க்குறாங்க. உங்கள் 7 பேர்னால இப்போ ஜெனி இல்லாத லைஃப்பை அக்செப்ட் பண்ண முடியுதா? 7 பேருமே இல்லைன்னு சொல்லி தலையாடுறாங்க. அதே மாதிரி தான் அஸ்வின் இல்லாத லைஃப் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. பட் அஸ்வின் எப்படி பேசுகிறான்னு தெரியுமா? சொத்துக்காகன்றான். அதனால நான் அஸ்வின் வேணாம் முடிவு பண்ணிட்டேன். பட் இன்னொருத்தர் லைஃபுக்குள்ளே போய் இதே ஒரு ஏமாற்றம் எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை கூட இருந்தால் கண்டிப்பாக அந்த ஏமாற்றம் எனக்கு வராது. ப்ளீஸ் இந்த குழந்தை கூட நான் இருந்தே ஆகணும்னா அம்மாவாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். வேறு யாரோவாக இருந்தால் என்னால் இருக்க முடியாது. அப்படியே 7 பேர் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள், உங்களை பற்றி யோசிங்க. தெரியும் ஜெனி இறந்துட்டனால இப்படி பேசுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹர்ட் ஆகும் எல்லாத்துக்கும். ஆனால் என்னோட நிலைமை யோசிங்க, ஒயினும் பாவம் யோசிங்களேன். ப்ளீஸ் குழந்தைய நினைங்க. குழந்தை அம்மா எல்லாம் வளர்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம். அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டான், இப்படிலாம் பேசுகிறான். நான் அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் எங்கள் அம்மாட்ட அந்த கத்திட்டு இருந்தேன். முதல் நாள் சண்டை கட்டினேன். ஆனால் எனக்கு அவ்வளோ அடந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வந்தது அம்மான்ட்டு தான் வந்தேன். என் வாயில் அப்பான்னு கூட அழுக வரல. அம்மா அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா தேடி தான் வந்தேன். என்னால் முடியலம்மான்னு என்னால் எங்கள் அம்மா கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். என்னால் ஒரு பொம்பளை பிள்ளை, என்னால் என்ன தான் அப்பான்னு இருந்தாலும் என்னால் முடியலன்னா நான் அம்மான்ட்டு தான் வந்தாகணும். அதேமாதிரி இந்த குழந்தைக்கு எதுனாலும் அம்மான்னு சொல்ல நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து தூக்கிட்டு வெளியே போயிட்டீங்க. அப்படியே 7 பேர் சைலண்ட்டாக இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ நைட் ஆயிடுச்சு. எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. சைலண்ட்டாக சாப்பிட்டு ரூமுக்கு போயாச்சு. பாய்ஸ் 7 பேர் வந்துட்டு அவங்கவுங்க மொட்டை மாடிக்கு போகிறாங்க. 7 பேர் கையிலுமே ட்ரிங்க்ஸ் இருக்குது. இப்போ 7 பேர் குடிக்கிறதுக்காக ரெடியாக உட்காந்துருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு சிப்பாக குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாலும் அப்படின்னு ஜிமின் வந்துட்டு அவள் சொல்கிறது நியாயம் தானே, குழந்தைக்கு அம்மா வேணும்ல ஆரம், அது என்னமோ உண்மைதான்டா. இன்னுமே நம்ம என்ன கஷ்டம்னாலும் அம்மான்னு தானே வரும். நம்ம பாப்பாவுக்கும் அம்மா வேணும்ல அதானே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் குழந்தைக்கு அம்மா வேணும்ல அப்படி சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒயின் நம்மளை கல்யாணம் பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம யாருமே ஹஸ்பண்டாக இருக்க மாட்டோம். ஒயினுக்கு அது ஒரு நாள் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். எல்லோரும் ஜின்னை பார்க்குறாங்க. அது நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம்டா,
இப்போதைக்கு ஒய் நார்மல் ஆகணும், நம்ம நார்மல் ஆகணும் அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். சரின்னு நினச்சு நம்ம லைஃப்ப நம்மளாலயும் ஃபுல்லா வெறுத்துட்டே இருக்க முடியாது. சேம் டைம் ஒயனும் நம்ம விட்டுட்டோம்னா அவ என்ன பண்ணுவா? அவளும் பாவம் குழந்தைக்கு அம்மாவா இருக்கணும்னு தானே ஆசைப்படுறா. இருக்கட்டும், எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். நம்ம எதையுமே மாத்த முடியாது. ஏன் ஜெனி இறந்துருவாங்கிறத நம்மளால மாத்த முடிஞ்சுதா? அது எப்படிடா நம்மளால மாத்த முடியும்னு சொல்றான். எல்லாருமே சுகா பார்க்குறாங்க. அந்த மாரி இதையும் நம்மளால மாத்த முடியாதுன்னு நெனச்சுப்போம். நம்ம கூடயே இருந்துட்டு போட்டும். குழந்தைக்கு அம்மாவா மட்டும் இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு எடுத்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே குடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் கீழ வந்து பார்க்குறாங்க. எல்லாம் சம்போத ஏலாம் அப்படியே ஆடிக்கிட்டே அதுங்க ரூமுக்கு போகுது. நீங்க வந்து உங்க ரூம்லேருந்து பார்க்குறீங்க. உங்க ரூம் டோர யாரோ ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. நீங்க பார்க்குறீங்க. அது வந்து வி தான். வி உங்கள பார்த்துட்டு, "நீ எங்கள கல்யாணம் பண்ணிக்கிறியா?" பண்ணிக்கிறேன். பட் ஜெனி இந்த பிளேஸ்க்கு வர முடியாது. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக விய பார்க்குறீங்க. எந்த ஒரு நாள்லேயும் ஜெனி இந்த பிளேஸ்க்கு உன்னால் வர முடியாது. ஆனால் எங்கள் ஒய்ஃபை மட்டும் இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு வி வந்து வெளியே போயிட்டான். நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு படுத்துட்டீங்க. திருப்பி யாரோ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கு தான். ஜங்குக்கு உள்ள வந்துட்டு என்ன வந்துட்டு பேசணும். சரி உள்ளவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. அவன் வந்து குழந்தைய பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதோ சொல்ல வரான். கரெக்டாக பார்த்தா வாசலில் மற்ற எல்லாருமே நிற்கிறாங்க. நீங்கள் உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே உள்ளக்கு போகிறீங்க. இந்த எபிசோடு இதோட முடியுது. இது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபேமிலி பேக் ஆகும். அப்புறம் நம்ம சேனல் எல்லோரும் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் 4-5 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலாங்களா கமெண்ட் பண்ணிட்டு செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. எல்லாவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்தால் எல்லாத்தையுமே வந்துட்டு மறக்காமல் வியூ பண்ணி பார்த்துருங்க. ஓகே பாய், ஐ லவ் யூ.